கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்நாடகாவை சார்ந்த ஆறுமுகம் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கருஷனையோடு ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வர வேண்டும், குடும்பத்திலே ஆசீர்வாதம் வர வேண்டும், குடும்பம் செழிக்க வேண்டும், குடும்பத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் ஆரோனை நினைத்தலினால் ஆரோன் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சங்கீதம் 115:12 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்படியே அன்பு சகோதரர் ஆறுமுகம் அவங்களுடைய குடும்பத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் செல்வ செழிப்பினால் நிரப்பும்படி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள். அச்சபிக்கலாம். தகப்பனே, கர்நாடகாவை சார்ந்த ஆறுமுகம் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கற்றுக் கொடுங்க, சந்தோஷத்தை கற்றுக் கொடுங்க, செல்வ செழிப்பை கற்றுக் கொடுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வலது கரத்தை பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்வார்னா என்ன வார்த்தை சொல்வார் நினைக்கிங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். ஏசாயா 41:13, அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இளங்கோ அப்படிங்கிற ஒரு தெய்வ மனிதர் ஒரு காலத்தில் தண்ணி அடித்து ரவுடித்தனம் பண்ணி கேவலமான ஒரு வாழ்க்கை, அடிதடி, அநேகருடைய வாழ்க்கை நாசமாக்கின ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார். இப்போ அவருடைய வாழ்க்கை மாறினது பின்பு யார் யாரெல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனை பேரிடத்துலையும் ஒப்புரவாகி அத்தனை பேருக்கு நன்மை செய்தார். இப்போ அவங்ககிட்ட கேட்டால், இளங்கோவ மாதிரி உலகத்திலேயே நல்ல நபர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வேர்டு. ஆனால் அந்த இளங்கோ ஒரு காலகட்டத்தில் மிக்க பலவீனமாகி டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, முடியாது, லங்ஸ் ஆப்ரேஷன், முழு லங்ஸையும் ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டர்கள் 99% முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பிள்ளைகள், இவங்க மனைவி யாரும் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை வந்த உடனே 99% டாக்டர் சொல்லிட்டாங்களே, ஒரே 1% நான் சொல்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நீங்கள் செய்யுங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? நல்லபடி ஆப்ரேஷன் முடிந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி உலகம் சொல்லலாம்ல, உன் கூட கர்த்தர் இல்லை சொல்லிட்டு போட்டோம். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அது உலகமே அழிஞ்சாலும் மாறாது. ஆண்டவர் இந்த பூமியை விட்டுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு தான் போனார். வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அருளி செய்துட்டு தான் போனார். மத்தேயு 28:20 வாசித்து பாருங்க. பூமியின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாளும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் நம்ம கவலைப்படணும்?
நான் கேட்குறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். பணம் உங்கள் கூட இருக்குமா? பொருள் உங்கள் கூட இருக்குமா? ஆஸ்தி உங்கள் கூட இருக்குமா? நண்பர்கள் உங்கள் கூட இருப்பாங்களா? உங்களை நேசிக்கிறவங்க கூட இருப்பாங்களா? ஒரு மனிதன் ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உறவுகள்லாம் வீடு, அதுதான் உறவுகள். மனைவி வீதி வரைக்கும் வருவா, அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பிள்ளை கொல்லி வைக்கிறதுக்காக சுடுகாடு வரைக்கும், புதைக்கிறதுக்காக எரிக்கிறதுக்காக சுடுகாடு வரைக்கும் வருவான். அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவருக்கு பெரிய சந்தேகம், கடைசி வரைக்கும். வேதம் சொல்லுது, பூமியின் கடைசி பரியந்தமும் நான் அவங்களோடு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த பூமியிலும் நம்ம கூட இருக்கிறவர், அந்த பூமி உலகத்தை விட்டும் நம்ம போகும் பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர். ஆண்டவர் யார் யார் கூடலாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சிம்சோனுங்கிற ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே மிக பலசாலியான ஒரு மனிதன். ஆனால் அவன் தெளிலால் மடியில் படுத்திருந்தான். அவனுடைய முடிகள் 7 சடைகளாய் பின்னப்பட்டு அவனுடைய முடிகள் சிரைக்கப்பட்டது. கர்த்தர் அவனை விட்டு போனதை அவன் அறியாமல் எப்பொழுதும் போல உதறிப்படுவேன். அப்போ சிம்சோன்கிட்ட இருந்தது என்னது? பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். ஆண்டவர் சிம்சோனை விட்டுட்டு போயிட்டார். அப்போ அசாதாரண மனிதன். இப்போ நான் சொல்லுங்கள், சிம்சோனுக்குள்ளே கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் பராக்கிரமசாலி. சிம்சோனை விட்டுட்டு கர்த்தர் போகும்பொழுது சாதாரண மனிதன். இப்போ நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பராக்கிரமசாலி. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், எனக்குள் இருக்கிற என் தேவனை, என் தேவன் மூலமாக என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கூட இருந்து நடத்தும். சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தையின்படியே நடத்தும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.